ஆயுர்வேதிக்கில் போய் தீபாவளி சமயத்தில் போய் காமிச்சேன். அவங்க வந்து எனக்கு ட்ரிப்லாம் போட்டுக்கிட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க. வலி கிளியர் மாத்திரை கொடுத்தாங்க, தூக்கத்துக்கு மாத்திரை கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. வந்து 2 நாள் தான், 4 நாள் கொடுத்த டேப்லெட்டை 2 நாள் தான் போட்டேன். போட்டால் எனக்கு யூரின் சுத்தமாக போகவே மாட்டேன்னுச்சு. பகுர் வந்து ஊதிக்கிடுச்சு. அமெரிக்காவில் இருக்கான் என் பையன், பிஹெச்டி பண்ணிக்கிட்டு அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து நான் அவனுக்கு ஃபோன் போடுறேன். நான் ஒரு தனியாக தான் சிங்கிள் மதர் தான், நான் தனியாக தான் இருக்கிறேன். என் பையன் எதாக இருந்தாலும் என் பையனை சொல்லுவேன். அவன் சொன்னால் நீ பாதி மாத்திரை, நான் 4 நாள் கொடுத்த மாத்திரை 8 நாள் போட்டேன். எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குடா, எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சோ, அது ஒன்று தான் என் உடம்புல இருக்குது, அதாகிடுச்சு. நான் பயந்தேன். என் பையன் நீ சத்தம் போட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமா, நீ டேப்லெட் அப்புறம் அரையாக போடுமா. 8 நாள் போட்டோம். அந்த வலி என்னால் குறைக்கவே முடியலை. படுத்தே தான். ஆயுர்வேத மாத்திரை போட்டும் சைடு எஃபெக்ட் ஆகுது. என்னால் ஒன்றும் பண்ணவும் முடியல. போதையில் தண்ணியை குடிச்சா எப்படி எந்திரிச்சும் போது தள்ளுதோ அது மாதிரி எனக்கு மயக்கம் வருது, தள்ளுது. எனக்கு தெம்பே இல்லை. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. என் பையன் சொல்ல மாத்திரைலாம் நிப்பாட்டிட்டு இது எப்போவும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடு, நீ நல்லா இரு, அதுக்கு பிறகு பார்ப்போம். இல்லைன்னா நீ வந்து ஆர்த்தோ டாக்டர்கிட்ட வேணால் நீ ஒரு தடவை போய் பாருமா, கால் வலிக்குதுண்டா இடுப்பு பிடிச்சின்னா ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போமான்னு. சரிப்பா நான் போகிறேன்ப்பா அப்படின்னும் போது தான் என் ஃப்ரெண்டு மூலியமாக நான் அந்த ஹாஸ்பிட்டலை வந்து கண்டுபிடிச்சேன். இப்போ நான் நல்ல ஆரோக்கியமாக நல்லா இருக்கேன். என் பையன் திருப்பி கேட்டான், ஏம்மா கொஞ்ச நாள் பிறகு நான் எந்த டாக்டர்டையும் போகல, நான் போனால் கால் வலினாலும் தலைவலினாலும் எந்த நாளும் நான் இந்த டாக்டர்டே போய்க்கிறேன்ப்பா, எனக்கு வேண்டாம், மருந்து மாத்திரையே வேண்டாம், மருந்து மாத்திரை இல்லாமல் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இதுவே பெஸ்ட்டு. எல்லோரும் இங்கே வந்து டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா, அது கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டாக திருப்பி வருமாம்மா அப்படின்னு கேட்க சொன்னேன். நான் டாக்டர்கிட்ட வந்து கேட்டேன். அதெல்லாம் எதுவும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வராதுன்னு எனக்கு கன்ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அதுக்கு இப்போ நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம ஏறுறோம் இறங்குறோம் போகிறோம் வரோம் அலைகிறோம் எல்லாம் பண்ணுறோம், ஏதாவது ஒரு வழி வரத்தான் செய்யும். அதனால நான் சொல்லிட்டேன் என் பையனை, எந்த வழி வந்தாலும் நான் டாக்டர்கிட்ட போய் காமிச்சிக்கிறேன்ப்பா, நான் இவர்கிட்டே போய்க்கிறேன், இவர்கிட்டே பார்த்துக்கிறேன், எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. என்னை உடனே நடக்க வச்சுட்டாரு, ஒரு நிமிஷம் கூட கிடையாது. எனக்கு கால் அவ்வளோ உடம்புலாம் கனமாக இருந்தது மாதிரி இருந்தது, இடுப்பு வலிதான் அவ்வளோதான் இருந்தது. காற்று மாதிரி இருந்துச்சு. நான் பெட்டை விட்டு கீழே இறங்கவும் காற்று மாதிரி இருந்துச்சு. நடந்து பாருங்கம்மா எப்படி இருக்குமான்னு சொன்னாங்க. நடந்தேன், நல்லா இருக்கேன், கால ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கிறேன். இப்போயும் வந்தேன், அந்த 15 நாள் கழிச்சு வந்து பார்க்க சொன்னாங்க. நல்லா இருக்கு. இன்னைக்கு தான் நீங்கள் 2வது தடவை வந்திருக்கீங்க. 2வது தடவை தான் வந்திருக்கேன். ரொம்பலாம் வரல, அடிக்கடிலாம் வரல. தடவை அவங்க போதுன்ட்டாங்க. இருந்தால் நீங்கள் 15ஆவது நாள் கழிச்சு வந்து காமிச்சிட்டு போங்க எப்படி இருக்கீங்கன்னு உங்களை பார்க்கணுன்னாரு. வந்தேன், கேட்டாங்க. சார் நான் வந்ததுக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஆரோக்கியத்தோடு இருக்கேன். அதுக்கு 2வது சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன். ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் போக தான் வந்தேன். இப்போ நான் சந்தோஷத்தை எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கிறீங்க. நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் எல்லாரும் தயவு செய்து இங்கே வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் பாருங்கள், நல்லா இருக்குது. தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.